Okay, hi students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மேனுவல் டெஸ்டிங் எஸ்டிஎல்சியோட கான்செப்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 5 செஷனா. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங், என்னென்ன டெஸ்டிங்ஸ் இருக்கு ஓவராலாக அப்படின்னு. ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்கு. ஸோ நம்ம ஒரு டைப்பாகவும் வேணும்னா பார்க்கலாம். Functional testing and then non-functional testing. Okay, so functional testing na enna list irukku paarenga. Unit testing, integration testing, system testing, sanity testing, smoke testing, interface testing, regression testing, beta or acceptance testing. UAT nu solluvaanga, adha vandu acceptance testing. Non-functional testing types vandu pathina performance testing, load, stress, volume, security, compatibility, install, recovery, reliability, usability, கம்ப்ளைன்ஸ் டெஸ்டிங், லோக்கலைசேஷன் டெஸ்டிங். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி ரிலேட்டட் என்ன டெஸ்டிங் பண்ணுறோமோ எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். அதை தவிர வந்து நம்ம வந்து ஒரு லோடு டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அந்த நம்ம கொடுத்துருக்க அப்ளிகேஷனோட காம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். அதர் தென் ஃபங்க்ஷனல் எல்லாமே வந்து நான் ஃபங்க்ஷனல் தான். ஓகே, ஸோ வந்து அதான் இங்கே கொடுத்துருக்கான். Functional testing is nothing but what the system actually does is functional testing to verify each function of the software application. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, each function of the software application. நம்மளோட சாஃப்ட்வேர் என்ன அப்ளிகேஷன் இருக்கோ அதோட each functionality, each functionals, அதோட பிஹேவியர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்றது தான் வந்து உங்களுக்கு functional testing. இது வந்து ஒன் ஆஃப் த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்ன்ற கான்செப்டுக்குள்ள ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் வரும். ஓகே, அடுத்தது நான் ஃபங்க்ஷனல். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நான் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் லிஸ்ட்லுக்குள்ள வராதது எல்லாமே வந்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஓகே, நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ரெஃபர்ஸ் டு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் சச் அஸ் பெர்ஃபார்மன்ஸ், லோட், ஸ்ட்ரெஸ், ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி, காம்பேட்டபிலிட்டி. ஓகே, ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுறது தான் வந்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஜென்ரலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி இண்டஸ்ட்ரியும் வந்து டெஸ்டிங் பற்றி பேசணும்னா மேனுவல் டெஸ்டிங்காக இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டிங்காக பேசிட்டு இருப்பாங்க. ஸோ மேனுவல் டெஸ்டிங்னா என்ன? டெஸ்டிங்னாலே வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு கிளைண்ட்டோட ரிக்வயர்மெண்ட்டை வந்து ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறது மேனுவலாக ப்ராசஸ் பண்ணால், நம்ம ஒரு QA வந்து மேனுவலாக ப்ராசஸ் பண்ணோம்னா டெஸ்ட் பண்ணோம்னா தட் இஸ் அ மேனுவல் டெஸ்டிங். இதே வந்து ஏதாவது ஒரு டூல் மூலமாக டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, சச் அஸ் செலினியம் இருக்குது, செலினியம், QTP, இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா தட் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஒரு ஜென்ரல் டெஸ்டிங் கான்செப்ட் உள்ள வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் தான் சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் தட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு என்ன பார்க்கலாம். இங்கே பாருங்க, black box testing is a testing software method in which tester evaluate the functionality of the software under the test without looking at the internal code structure. அதாவது டெவலப்மெண்ட் வந்து அந்த கோடை டெவலப் என்ன பண்ணியிருக்கான், ஏது பண்ணியிருக்கான், நம்ம எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. ஒரு டெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல கோட் என்ன பண்ணியிருக்கான், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னா நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதெல்லாம் இல்லாம ஒரு நார்மல் ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணணும்னா there is a black box testing. ஓகே, நெக்ஸ்ட் white box is nothing but glass box னு கூட சொல்லுவாங்க. So white box testing is also called a glass box, clear box and structural testing. It is based on the application internal code structure. In white box testing, an internal perspective of the system as well as programming skills. Okay, so இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூனிட் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கோடை பேஸ் பண்ணி தான். ஒரு கோட்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், இந்த பர்டிகுலர் பேஜ்ல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த ஃபீல்டு வேல்யூ வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு நம்ம மேனுவல் டெஸ்டிங் என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம், லாகின் டீடைல்ஸ்லாம் கொடுத்து உள்ள போயிட்டு அந்த இடத்துல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து இல்லை பர்டிகுலர் ஒரு ஃபீல்டு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேல்யூ என்ட்ரி கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் வரணும், பாப்புலேட் ஆகணும்னு ஒரு ரிக்வயர்மெண்ட். ஸோ அது மாதிரி டெஸ்ட் பண்றது வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இதே ஒயிட் பாக்ஸ்னா யூனிட் டெஸ்டிங் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க பாருங்க, பேக் எண்ட்ல டெவலப்மெண்ட் டீம் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல இவன் லாகின்லாம் பண்ண மாட்டான். ஓகே, டைரக்டா அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல அந்த கோட்லயே போயிட்டு அந்த இடத்துல சே எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் ABC இஸ் நத்திங் பட் 1 2 3 வேல்யூ கொடுக்குறான்னா எனக்கு ஆன்சர் வந்து ஒரு எரர் மெசேஜ் வரணும், அந்த மெசேஜ் டைரக்டா ஹிட் ஆகுதான்னு பார்ப்பான், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்றது தான் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ
பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு இன்னொரு பேர் ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ் டெஸ்டிங்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு ஸ்ட்ரக்சர் பேஸ் டெஸ்டிங்னு இருக்கு. ஓகே, ஸோ இது காம்பினேஷன் நம்ம கம்பைன் பண்ணி பண்றது. போத் ஒரு டெஸ்டிங்குள்ள போத் ஒயிட் பாக்ஸ் அண்ட் பிளாக் பாக்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி நீங்க பண்றீங்கன்னா அது வந்து கிரே பாக்ஸ் டெஸ்டிங் சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சோஃபார் நம்ம ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் முக்கியமானது யூனிட் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒரு டெவலப்மெண்ட் வந்து இங்க வந்து தியரிட்டிக்கலா படிக்கிறத விட நம்ம ப்ராக்டிக்கலா என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, யூனிட் டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் QAக்கு அந்த கோடை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சைட்ல இருந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதா யூனிட் டெஸ்டிங். ஓகே, அவங்க வந்து டெஸ்டர்ஸ் மாதிரி நார்மலா அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கோட்லயே அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணியோ இல்ல அந்த வேல்யூ எடுத்துட்டோ டெஸ்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் யூனிட் டெஸ்டிங். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கா, யூனிட் டெஸ்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் மாடியூல் டெஸ்டிங் ஒரு காம்பனன்ட் டெஸ்டிங். பர்டிகுலர் காம்பனன்ட் மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது. ஸோ வி கேன் கால் திஸ் காம்பனன்ட் டெஸ்டிங். ஓகே, so it is done to check whether the individual unit or module of the source code is working properly. It is done by the developers in the developers environment. So இப்போ நான் சொல்றது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் டெஸ்டிங் மாடியூல் டெஸ்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிட் டெஸ்டிங்கோட டைப்ல தான் வந்துடும். இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் டெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெஸ்டிங் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ சாஃப்ட்வேர் யூனிட்ஸ். சே எக்ஸாம்பிள், இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் இருக்கு, பேக் எண்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு பாலிசி நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இல்ல பாலிசி சொல்லலாம், ஒரு என்ரோல்மெண்ட் சப்மிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, வாட் எவர் இட் இஸ். அதை சப்மிட் பண்ணா எனக்கு அது ப்ராசஸ் நடக்கணும். ஓகே, நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு நெட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், ஏ அக்கௌண்ட்ல இருந்து பி அக்கௌண்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, நமக்கு வந்து யூஸ்வலா வந்து நீங்க நெட் பேங்கிங்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஒரு கட் ஆஃப் டைம் வச்சிருப்பான், ரைட்டா? ஸோ என்எஃப்டி பண்ணா இப்படி இமிடியேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா உடனே நடக்கும். அந்த மாதிரி டைமுக்குள்ள என்ன நடக்கும், பேக் எண்ட்ல இந்த டிரான்சாக்ஷன் போய் ஹிட் ஆகும். ஏ அக்கௌண்ட்ல இருந்து 500 ருபீஸ் கொண்டு போய் பி அக்கௌண்ட்ல போடணும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்குது பாத்தீங்களா, அந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தட் இஸ் பேக் எண்ட் டெஸ்டிங். பேக் எண்ட்ல இது எப்படி போகுது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸோ இதெல்லாம் சேர்ந்து டெஸ்ட் பண்றது தான் வந்து இன்டர்ஃபேஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்கு போகுதா, அதுல இருந்து கடைசியா இந்த டவுன் ஸ்ட்ரீம்க்கு போகுதா, கடைசியா என்ன நடக்கணும், நீங்க ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட அதே வாட் எவர் இட் இஸ் எனி பேங்க் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜும் வரும், அந்த இடத்துல பாப்புலேட் ஆகும். ஸோ அதை பத்தி அது ரிலேட்டட் சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு integration testing. Okay, next system testing is nothing but ஒரு QA testers வந்து டெஸ்ட் பண்றது ஒரு டெஸ்டிங் தான் சிஸ்டம் டெஸ்டிங். ஸோ சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங் சொல்லலாம், சிஸ்டம் டெஸ்டிங் சொல்லலாம், எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் வாட் எவர். நமக்கு நம்மளோட QA மெயின் ஒர்க்கே வந்து சிஸ்டம் டெஸ்டிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் உங்களோட எண்ட் யூசர். ஓகே, ஸோ இந்த ஒரு உங்களோட கோடு வந்து பர்டிகுலர் கோடு வந்து ப்ரொடக்ஷன் போகுது. ஸோ ப்ரொடக்ஷன்ல அந்த கோடு ஒர்க் ஆகுதா இல்லையா, ஸோ அப்போ யூஐடி சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐடி பண்ணதில்லை, எஸ்ஐடியில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே அப்படியே யூஐடியில் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஏதாவது லீக்கேஜ் இருக்குன்னா நமக்கு அது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பீப்புளும் இல்லை எண்ட் யூசரும் டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். வெதர் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லையா, இந்த ரிலீஸ்ல போகலாமா போகக்கூடாதா அப்படின்றது தான். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பேங் இன்டகிரேஷன், டாப் டவுன் இதெல்லாம் வந்து தேவை, நான் ஜெனரலா யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டே போறேன். பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் டெஸ்டிங். ஓகே, இது ஜெனரலா வந்து நம்பர் ஆஃப் நான் படிக்கிறேன் பாருங்க, BVA, அதாவது பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி டெஸ்டிங் ஆஃப் பவுண்டரி வேல்யூஸ் ஆஃப் வேலிட் அண்ட் இன்வேலிட் பார்ட்டிஷன்ஸ். The behavior of the edge of each equivalence partition is more likely to be incorrect than the behavior. Okay, maximum minimum value. So okay, இப்போ நீங்க வந்து இதெல்லாம் ஜெனரலா எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு எந்த அப்ளிகேஷன்ல வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஓகே, சே எக்ஸாம்பிள் ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கு, இல்ல 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு, இல்ல வந்து 5ல இருந்து 15 வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சர்டன் லிமிட்டுக்குள்ள நம்ம டெஸ்ட் பண்றது. ஓகே, அதுக்கு சோ தட் அப்ப என்ன பண்ணுவாங்க, பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் ஒன்று கொண்டு போயிட்டு இந்த உன்னோட டிஃபெக்ட் வந்து இந்த ஏரியால இருக்கலாம், இல்ல வந்து 10க்கு அப்புறம் இருக்கிற ஏரியால டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த பவுண்டரியை நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த பவுண்டரியிலேருந்து இந்த பவுண்டரி வரைக்கும் உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்றது தான் வந்து பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் டெஸ்டிங். அதுக்குன்னு தனியா நமக்கு எக்ஸல் டூல் இருக்கு. ஸோ அதில் உங்களோட டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் அதில் போட்டுட்டு வில் அனாலிசிஸ் அண்ட் ஃபைனலி வில் டூ BVA. ஓகே,
அண்ட் தென் நான் வந்து ஜென்ரலா யூஸ் பண்ண டெஸ்டிங் டாபிக்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத நிறைய கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து இப்போ அட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சில மார்க்கெட்ல இருக்கிற நெட் பேங்கிங் எக்ஸாம்பிள் HDFC ஒரு ICICI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அட் டைம்ல வந்து இப்போ ஒரு 200 பேர் இல்லை 1000 பேர் வந்து ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த டைம்ல வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். அதே வந்து அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து எத்தனை லோடு தாங்க முடியும். ஓகே, நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சேம் டைம்ல ஒரு 10,000 டிரான்சாக்ஷன் பண்றாங்க. ஓகே, சிஸ்டம் கிராஷ் ஆகக்கூடாது, ஹேங் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது தான் வந்து லோட் டெஸ்டிங். ஹேடாப் டெஸ்டிங். யூஸ்வலா ஹேடாப் டெஸ்டிங் எப்போ பண்ணுவோம்னா ஒரு நம்ம டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் மெயினான ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், சும்மா ரேண்டமாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சும்மாவே வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சீனியர் பீப்புள் வந்து ஒரு ஜூனியர் பீப்புள் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் சும்மா டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா ஹேடாக்கா வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணி அங்கே என்ன வருது அப்படின்னு சும்மா ரேண்டமாக நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் ஹேடாப் டெஸ்டிங். ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஓகே, ரெக்ரெஷன் டெஸ்டிங் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையுமே ஒரு முக்கியமான டெஸ்டிங் வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஓகே, தட் மீன்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 3 ரிலீஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் 1 ரிலீஸ் 2 முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் 3rd ரிலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, 3rd ரிலீஸ்ல 10 ரெக்கமெண்ட்ஸ் வந்துருச்சு. நீங்கள் அந்த 10 ரெக்கமெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகே, இந்த புதுசா இந்த 10 ரெக்கமெண்ட்ஸ்க்கு உண்டான கோடிங் வந்து டெவலப்மெண்ட் டீம் உள்ள போட்டிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த கோடிங் ஒழுங்கா இருக்கா, இந்த கோடிங் ஒழுங்கா வந்து இந்த புதுசா உள்ள வந்ததுனால எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி அந்த அப்ளிகேஷனுக்குள்ள எக்ஸிஸ்டிங் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இந்த 10 ரிக்வயர்மெண்ட் போட்டிருக்கனால பழைய ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாவது இம்பாக்ட் இருக்கா, ஸோ அதை எப்படி நம்ம அஷ்யூர் பண்றது. ஸோ பாஸ்ட் 2 ரிலீசஸ் எடுத்துக்கோங்க. பாஸ்ட் 2 ரிலீசஸ்ல உங்களுக்கு வந்து 50 டெஸ்ட் கேஸ் இருக்கு அப்படின்னா டோட்டலா 100 டெஸ்ட் கேஸ். 100ல டாப் மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி அதோட சப்செட் மட்டும் எடுத்துக்கோங்க. சே எக்ஸாம்பிள் 100 இருக்குன்னா நீங்க ஒரு 20 இல்ல வந்து 25 அதை வந்து நீங்க வந்து சும்மா ஒரு ரேண்டமா சும்மா அங்க மைனர் டெஸ்ட் கேஸா எடுக்கக்கூடாம அது வந்து மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டியா இருக்கணும். ஓகே, அந்த மேஜர் டாபிக்ஸ்லாம் எனக்கு ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றது தான் வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஓகே, யூஸ்வலா எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் SIT. சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் முடிச்ச உடனே ரெக்ரெஷன் டெஸ்டிங் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா பழைய ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாமலே போயிடும். ஓகே, ஸோ இப்போ சே எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரிலீஸ் 4க்கு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிலீஸ் 1, 2, 3 இது மூணுத்தையும் சேர்த்து ரெக்ரெஷன் சூட்டை நீங்க அப்டேட் பண்ணி போய் ரெக்ரெஷன் டெஸ்டிங் நீங்க மறுபடியும் அதாவது ரிலீஸ் 4க்கு நீங்க பண்ணணும். ஓகே, அப்ப தட் மீன்ஸ் ஒவ்வொரு ரிலீஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ரெக்ரெஷன் சூட் வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். ஓகே, தட் மீன்ஸ் நீங்க வந்து இப்போ அங்க 5 டெஸ்ட் கேஸ் இருக்கு, அடுத்த ரிலீஸ்ல 5 டெஸ்ட் கேஸ் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்றது அர்த்தம் இல்ல. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை புது ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம எல்லா ரெக்ரெஷன் சூட்லயும் அப்டேட் பண்ணிட்டே வரணும். ஓகே, அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதாவது இப்போ வந்து 10 டெஸ்ட் கேஸ் எழுத வேண்டிய இடத்துல நீங்க 2 டெஸ்ட் கேஸ் எழுதினாலே போதும்ன்றா அந்த 2 டெஸ்ட் கேஸ்லயும் இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உள்ள கவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம ரெக்ரெஷன் ஷூட்டை வச்சிருக்கணும். ஸோ திஸ் இஸ் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஸ்மோக் டெஸ்டிங். யா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஸ்மோக் டெஸ்டிங்னா என்ன, இஸ் டன் டு மேக் ஷுர் இஃப் த பில்ட் வி ரிசீவ்ட் ஃப்ரம் த டெவலப்மெண்ட் இஸ் டெஸ்டபிள் ஆர் நாட். அதாவது இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு SIT நீங்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ டெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வந்து கோட் ட்ராப்னு சொல்லுவாங்க, அந்த டேட்ல நம்ம SIT ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே SIT ஆரம்பிக்காம உங்க அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு அந்த பில்டு போட்டிருக்கான் பாத்தீங்களா, நம்ம என்ன ஃபங்க்ஷனாலிட்டி என்ன புதுசா ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு 10 ரெக்கமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அந்த 10 ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ண போறோம்னா அந்த ஃப்ளோ ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையா ஃப்ரம் த டே 0. ஓகே, நம்ம எக்ஸிகியூஷன் என்னைக்கு ஆரம்பிக்க போறோமோ அதுக்கு முந்தின நாள் கோட் டெப்ளாய் ஆயிடுச்சு. டெப்ளாய் ஆன உடனே அந்த டேட்ல ஸ்மோக் டெஸ்டிங் பண்ணணும், உங்களோட ஃப்ளோ எல்லாமே ஒழுங்கா ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். Okay, that is called smoke testing. Sanity testing. Sanity testing is done during the release phase to check for the main functionality of the application without going deeper. It is also called a subset of regression testing. அதாவது இது சப்செட் ஆஃப் ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லிட்டாங்க. ஒரு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ்க்கு போக போகுது. ஓகே, ப்ரொடக்ஷன் போக போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சானிட்டி செக் பண்ணணும். ஓகே, இப்போ சே எக்ஸாம்பிள் நமக்கு டோட்டலாகவே அந்த அப்ளிகேஷன்ல ஒரு 20 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அந்த 20 ஃபங்க்ஷனாலிட்டி ரேண்டமா ஓகே ஒரு 10 இல்ல ஒரு 5 வந்து ஹை லெவல்ல நம்ம வந்து ஃபுல்லா செக் பண்ணணும். தட் இஸ் a subset of regression testing called sanity testing. இல்ல ஏகப்பட்ட டெஸ்டிங் டைப்ஸ் இருக்கு. நெகட்டிவ் டெஸ்டிங் அது எல்லாருக்குமே ஜெனரலா தெரியும். ஓகே,
ஓகே. நெகட்டிவ் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் உங்களோட அப்ளிகேஷன்ல வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை அதுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபீல்டில் எந்த வேல்யூ ஆல்பபெட்ஸ் என்டர் பண்ணா இப்படி உள்ள போகணும். ஆனால் ஆல்பபெட்ஸ் மட்டும்தான் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்கான். நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும்? ஏரர் மெசேஜ் வரணும். ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் டெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட்டா டெஸ்ட் பண்றது தான். ஓகே, அஜைல் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் நம்ம அஜைல் கான்செப்ட்ல தான் உள்ள டெஸ்ட் பண்றது. ஓகே, எண்ட் டு எண்ட் டெஸ்டிங். எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் வந்து அந்த ஃபுல் ஃப்ளோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் டவுன் ஸ்ட்ரீம் பேக் எண்ட் இதெல்லாம் போய் ஃபுல்லாத்தையும் செக் பண்றது தான் வந்து எண்ட் டு எண்ட் டெஸ்டிங். ஓகே, ரிஸ்க் பேஸ்ட் டெஸ்டிங். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காமன் ஓகே ஒரு டெஸ்டிங்காக நான் நிறைய இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ரிஸ்க் பேஸ்ட் டெஸ்டிங் ஆர்பிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களோட டெஸ்ட் கேசஸ் வந்து 200 300 இருக்கு. ஓகே, ஸோ அந்த கேஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட டைம் லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இப்போ நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்ல முடியாது என்னோட எண்ட் டேட் இதுதான். ஓகே, ஸோ நான் அந்த டைம்ல ரிசோர்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவோம்னா, முதல்ல டைம் லிமிட் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஆனால் டெஸ்ட் கேஸ் நிறைய இருக்கு. பிளான் பண்ண பிரகாரம் முடிக்க முடியுமா முடிக்க முடியலன்னு ஒரு கொஸ்டின் மார்க் நமக்குள்ளே இருக்கும். அந்த கேசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க ஆர்பிடி யூஸ் பண்ணணும், ரிஸ்க் பேஸ்ட் டெஸ்டிங். உங்களோட 200 டெஸ்ட் கேஸை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 200ல எது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ஓகே, எது ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸ், எந்த இடத்துல டிஃபெக்ட் வரும்னு உங்களால யூகிக்க முடியுதோ அந்த டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல டெஸ்ட் பண்ணணும். ஓகே, அதை நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே நெக்ஸ்ட் லெவல், ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் எடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு, அண்ட் தென் மேஜர் அண்ட் தென் மைனர். ஓகே, இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களோட முக்காவாசி டிஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற டூல் தான் வந்து ஆர்பிடி, ரிஸ்க் பேஸ்ட் டெஸ்டிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர் டெஸ்டிங். ஓகே, இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ல இன்டர்நெட்ல எக்ஸ்ப்ளோரர் தான் ஓப்பன் ஆகும், ஃபயர் ஃபாக்ஸ்ல மட்டும் தான் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கிளைண்டே வந்து சொல்லிடுவாங்க இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் எல்லா ப்ரௌசர்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்தந்த ப்ரௌசர்ஸ்லயும் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ணுவோம், அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ நம்மளோட எண்ட் டு எண்ட் ஃப்ளோ இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃப்ளோ எடுத்துட்டு எல்லா ப்ரௌசர்ஸ்லயும் டெஸ்ட் பண்றது. ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரௌசர் டெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து மொபைல் டெஸ்டிங். மொபைல் டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஸ்வலா எல்லா அப்ளிகேஷன்ஸும் நெட் பேங்கிங்குமே மொபைல்லே வந்துருச்சு. அந்த மொபைல்ல ஒழுங்கா ஒர்க் ஆகுமா இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காம்பேக்டா அந்த அதாவது முக்கியமான மொபைலுக்குள்ளேயே உங்களோட எல்லா ஃபீச்சர்ஸும் வர மாதிரியே நார்மல் நெட் பேங்கிங்ல எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரௌசர்ல ஓபன் பண்றோமோ கம்ப்யூட்டர்ல ஒரு லேப்டாப்ல, அது அப்படியே வந்து மொபைல் எப்படி வருது, அதோட காம்பேக்டபிலிட்டி, அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்றது தான் வந்து மொபைல் டெஸ்டிங். எல்லாருக்குமே தெரியும், இது வந்து எல்லாருமே இப்போ ரீசெண்டாக குடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 பொருள் இருக்கு, 15 மூலிகை பொருட்கள் இருக்கு. ETL testing, this is one of the biggest testing. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா ETL, extract, transform and load testing involved in validating the data movement from source to destination and verifying the data count in both source and destination. It's kind of எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா database. Okay, ETL நாலே database தான். ஒரு particular tables இருக்கும், database குள்ள அந்த tables எல்லாம் இருக்கும், அந்த tables குள்ள இருக்கிற full testing பண்றது தான் வந்து ETL testing. தனி ஒரு பெரிய கடலே அது. முல்லைவேர், வெட்ட திருப்பல் வேர், சுக்கு, சிறு கஞ்சூரி. ஐ திங்க் நான் ஒரு மேஜரான டெஸ்டிங்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகே, UAT ஃபைனலா UAT யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இந்த யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், அடுத்து எண்ட் யூசர்ல இந்த ப்ரொடக்ஷன், இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷன் போலாமா, ஓகே இது வந்து சூட்டபிளா இல்லையா, ரியல் டைம்ல கொண்டு வரலாமா இல்லையா, கடைசியா டெஸ்ட் பண்றது சுடு தண்ணில போட்டு கொடுப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னலா நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஓகே, இதுல ஏதாவது டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு அப்படினா நீங்க வந்து ஹாட் வாட்டர் அப்படினா நீங்க பார்த்தத நெய் கூட mix பண்ணி நீங்க வந்து இத மேல கவர் பண்ணிட்டோம், சரியா போய்டும். நிலவேம்பு ஒரு சேஃபர் சைடு, ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, சோ ஏதாவது ஒரு வைரஸ் காய்ச்சலோ கமெண்ட் பண்ணுங்க, थैंक यू so much காய்ச்சல் குடிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.